ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இந்த டாபிக்ன்றது இருக்குது. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர். தமிழில் சொல்லணும் அப்படின்னா மின்துகள், அதாவது மின்துகள்களின் பரவல், மின்கடத்திகளில் மின்துகளின் பரவல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நமக்கு கண்டக்டர் அப்படின்னா நமக்கு பேசிக்காக நம்ம கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா அதில் என் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் அந்த கண்டக்டர் வந்து ஈஸியாக கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இப்போ அந்த கண்டக்டர்ன்றப்போ நம்ம காஸில் வச்சு சொல்லணும் அப்படின்னா அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸில் தான் எனக்கு சார்ஜஸ் வந்து என்ன ஆகும், ஸோ அக்குமுலேட் ஆகும். ஸோ இன்சைட் த கண்டக்டர் வந்து எனக்கு சார்ஜஸ் 0. ஸோ சார்ஜ் 0 அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0 அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கிளியராக பாருங்கள். ஸோ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு பேசும்போது நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆல்ரெடி என்ன இருக்கும், சார்ஜஸ்ன்றது இருக்கும். ஸோ கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். 50 பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா 50 நெகட்டிவ் இருக்கும். ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்கே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குது, ஒரு 2 மெட்டல் ஸ்பியருக்கு நடுவில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்றது எப்படி நடக்குது, ஸோ அதோட சார்ஜ் டென்சிட்டி ஃபைனலாக எப்படி இருக்குன்றத நம்ம கிளியராக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் ஒரு 2 மெட்டல் ஸ்பியர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு மெட்டல் ஸ்பியர். ஸோ இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த 2 மெட்டல் ஸ்பியரையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கனெக்டிங் வயரால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் ஆல்ரெடி சார்ஜஸ் இருக்கும், இதுலேயும் ஆல்ரெடி சார்ஜஸ் இருக்கும், அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு மெட்டல் ஸ்பியருக்கு சார்ஜிங் பண்ணணும். சார்ஜிங் அப்படின்னா என்னென்னா சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய சார்ஜை விட நான் அதிகமாக சார்ஜஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் தான் எனக்கு சார்ஜஸ் வந்து ஃப்ளோவிங் நடக்கும். அதனால தான் வயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் இல்லைனா இதில் வேணாலும் நம்ம சார்ஜ் கொடுக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேட்டரி வச்சு கூட நீங்கள் கனெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைங்களா. ஸோ நான் இப்போ இந்த மெட்டல் ஸ்பியரை ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த மெட்டல் ஸ்பியரை பின்னு வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ஈஸியாக புரியும், கவனிங்க. ஸோ இப்போ நான் இங்கே சார்ஜிங் பண்ணும்போது நமக்கு தெரியும் மெட்டல் ஸ்பியரில் உள்ள எந்த சார்ஜும் இருக்க மாட்டார். ஸோ அவர் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மட்டும் தான். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸில் ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆகும், சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லாக எனக்கு இந்த சர்ஃபேஸில் வந்துருச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது எங்கே போகும், கண்டிப்பாக இந்த வயர் வழியாக எனக்கு மெட்டல் பியை தான் ரீச் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கேயும் என்ன ஆகும், ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறமா சார்ஜஸ் வந்து ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்ற வேர்ட் நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அப்படியே ஃப்ரீலி அப்படின்னா எனக்கு இங்கே எப்படி அந்த சார்ஜ் ஃப்ரீயாக லொக்கேட் ஆகிருக்கோ ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃப்ரீயாக லொக்கேட் ஆகிருக்கும். சார் எனக்கு புரியல அப்படின்னா இதுக்கு இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பும் இந்த 2 சார்ஜ் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பும் சேம், கிளியர். பட் இங்கே இருக்கக்கூடிய சார்ஜோட அமௌண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய சார்ஜோட அமௌண்ட்டும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே வால்யூம் கம்மி, இங்கே வால்யூம் அதிகம். ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது இன்னும் இது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு டூர் போகிறோன்னு வச்சுக்கோமே, ஒரு 60 பேர் இல்லை ஒரு 150 வச்சுக்குவோம், ஏதோ ஒரு நம்பருங்க, 50 பேர் ஒரு டூர் போகிறோம். ஸோ அப்போ டூர் போகும்போது நான் என்ன சொல்கிறேன், நானும் இந்த டூருக்கு வரேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 ரூமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரூமில் போய் நீங்கள் இருந்துக்கோங்கடா, நான் ரோட்டில் கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே போய்ட்டு வேகமாக எந்த ரூமில் ஏசி இருக்குது, எந்த ரூமில் ஃபேன் இருக்குது, எந்த ரூமில் லைட்லாம் நல்ல டிசைனாக இருக்குன்னு பார்த்துட்டு போய் உட்காருவீங்களா. ஸோ அது மாதிரி ஸோ இங்கே ஒரு 30 பேர், இங்கே ஒரு 20 பேர் போயிட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இவங்க 2 ஃப்ரீயாக, ஓகே, ஃப்ரீயாக உட்காந்துட்டாங்க. இங்கே 30 பேர் ஃப்ரீயாக இருக்காங்க, இங்கே 20 பேரும் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த கேப் டிஸ்டன்ஸ்ன்றது சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓவராக ப்ரெஷர் பண்ணி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி ஒரே ரூமில் போட்டு நம்ம அடைக்கலல்ல, புரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இந்த ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸும் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிளியர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இன்சைட் த கண்டக்டர் நமக்கு எதுவுமே கிடையாது,
ஒன்லி சர்ஃபேஸ் மட்டும்தான். ஸோ ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அல்லது ஈக்குலிபிரியம் பொசிஷனை அட்டைன் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஈக்குலிபிரியம்னா சமநிலை, தமிழில் நிலை மீன்ஸ் சமநிலைன்னு சொல்லுவோம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா எனக்கு இது ரெண்டுத்தோட பொட்டன்சியலும் சேம் ஆகிடும். பொட்டன்சியல்னா மின் அழுத்தம், தமிழில் சொல்லுவோம் மின் அழுத்தம். இன்னொரு விஷயம் இருக்குது, சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டியும் இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டியும் வேறு வேறு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய கேப்பு தான் நான் சேம்னு சொன்னேன். சார்ஜ் டென்சிட்டின்றது ஸோ அந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த ஆமாம் ப்ரெஷர்னு கூட சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவரை நான் சார்ஜ் டென்சிட்டியை சிக்மா 1ன்னு சொல்லிவிடுவேன், இதை நான் சிக்மா 2ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு ஏபின்னு பேரும் கொடுத்தாச்சு. வேறு என்ன கொடுக்கலாம், சார்ஜஸ் சொல்லலாம்ல. இதுக்கு Q1, இதுக்கு Q2. ஓகே, பொட்டன்ஷியல் ஏன் சார் சேம் சொன்னீங்க? எனக்கு இங்கே 30 சார்ஜ் இருக்குது, இங்கே 20 சார்ஜ் தான் இருக்குது. எப்படி பொட்டன்ஷியல் சேம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம்ல ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்ற கான்செப்ட். ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை சுற்றி நம்ம வந்து பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குன்னா ஸோ இங்கேருந்து ஸோ இந்த மாதிரி நான் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ஈக்குவல் ரேடியஸ் தான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சேம் பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் படி ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் படி எனக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேம். சார் இங்கே இருக்கு இது ஸ்பியர் பெருசே சார், இது சின்னதே சார் அப்படின்னா நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாமே எனக்கு ஒரே கனெக்ஷன் தான். ஏன் அப்படின்னா நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டேன், வயரை வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தான் சொல்லணும். என்ன சொல்லலாம், பொட்டன்ஷியல் சேம்னு சொல்லிடலாம். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொட்டன்ஷியல் அப்படின்னா நிலை மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சது. இப்போது எனக்கு ஏவோட பொட்டன்ஷியல் நான் என்ன சொல்லலாம், VA. ஓகேங்களா? VA will be equal to கேமரா ஆடுதா சாரி. ஸோ VA will be equal to 1/4πε0. இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கூலும்ஸ் லால பார்த்துருக்கோம். கிளியர்? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு Q/R. ஸோ இப்போது ஆர்ன்ற விஷயம் வருதுல்ல. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, இங்கே ரேடியஸ்ன்னு சொல்லலாம். கிளியர்? ரேடியஸ்ன்னு சொல்லும்போது இங்கே இதோட ரேடியஸ் நான் R1 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட ரேடியஸ் வந்து நான் R2ன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இந்த ரேடியஸோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை விட அதிகமான டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் இது ரெண்டுத்தையும் வச்சுருக்கணும். இந்த வயரோட லென்த்து இந்த ரேடியஸோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சார்ஜஸ் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ரைட். ஸோ அப்போ நான் இந்த ஏக்கு தானே எழுதுகிறேன். ஸோ ஏக்கு எழுதும்போது Q1/R1 எழுதியாச்சு. புரியும்? ஓகே. ஸோ அதே மாதிரி VBக்கு எழுதலாம். இது நீங்களே சொல்லலாமே, என்ன வரும், Q2/R2. சூப்பர். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், பொட்டன்ஷியல் சேம்னு சொல்லிட்டேன். ஏன், எனக்கு இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸோட கேப்பும் எனக்கு இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸோட கேப்பும் சேம் தான். ஸோ எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே எனக்கு சேம் பொட்டன்ஷியல் தான். இதில் பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்தாலுமே எனக்கு சேம் தான். ஸோ அப்போது இது மொத்தமும் ஒரே கனெக்ஷன். ஸோ அதனால் நான் என்ன சொல்லிடலாம், சேம் பொட்டன்ஷியல்னு சொல்லியாச்சு. அப்போது சிம்பிளாக இதை VA will be equal to VB அப்படின்னு சொல்லிட்டேன். கிளியர்? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நான் சார்ஜ் டென்சிட்டிக்கு இப்போ நம்ம வருவோம். ஸோ சார்ஜ் டென்சிட்டி சிம்பிளாக சிக்மா அப்படின்றத நம்ம சார்ஜ் டென்சிட்டின்றத காஸ்லாலே பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த சிக்மா அப்படின்றது என்னென்னா சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. புரியும்? அதனால தான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் எனக்கு சார்ஜ் டென்சிட்டி. கிளியரா? ஸோ இப்போ நான் சிக்மா 1க்கு எழுதுகிறேன், ஈஸியாக சிக்மா 2க்கு புரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ இந்த ஏரியா அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா Q தெரிஞ்சிடும். அப்போ என்ன எழுதுனா, சிக்மா A will be equal to, அதாவது சிக்மா 1 கரெக்டாக நம்ம 1க்கு தானே எழுதுகிறோம். ஸோ அப்போ சிக்மா 1A will be equal to Q, என்ன Q1க்கு தானே எழுதுகிறோம். ஸோ Q1. ஸோ அப்போ இந்த மெட்டாலிக் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன நமக்கு, ஸோ ஏரியா தானே. மெட்டாலிக் ஸ்பியரோட ஏரியா ஃபார்முலா சிக்மா 1 4πr² ஈக்குவல் டு Q1. கரெக்டாக 4πr². ஸோ ஆர்ன்றது இங்கே என்ன 1 முடிஞ்சது. ஏன் மட்டும் தான் மாற்றிருக்கேன், சிம்பிளாக புரியும். ஸோ இங்கே பாருங்கள்,
அதே மாதிரி சிமிலர்லி நம்ம இங்கே என்ன சொல்லிடலாம், Q2 எழுதும் போது Q2 will be equal to sigma 2 4 pi r square 2. முடிஞ்சுதா? எழுதியாச்சு. இது எதுக்கு சார் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் வரும், முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் VA ஈக்குவல் டு VBன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1/4/ε0 1/4/ε0 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், Q1/R1 ஈக்குவல் டு Q2/R2ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் Q1க்கு பதிலாக என்ன எழுதலாம், இங்கே பாருங்கள் sigma 1 4/R1². ஸோ இங்கே எழுதிடலாமா, ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். sigma 1 ஓகே 4/R1². ஸோ Q2க்கு பதிலாக sigma 2 4/R2². ஸோ ஏதாவது கேன்சல் ஆகுமா பாருங்கள், கண்டிப்பாக 4πயும் கேன்சல் ஆகும். ஸோ R1ம் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆவாங்க, R2வும் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆவாங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும், sigma 1 R1 will be equal to sigma 2 R2. நான் சொன்னால சார்ஜ் டென்சிட்டி வேறு தான் இருக்குன்னு. ஏன் அப்படின்னா இங்கே 30 சார்ஜ் இருக்குன்னு சொன்னேன், இங்கே 20 சார்ஜ் இருக்குன்னா அப்போ அங்கேயே தெரிஞ்சிச்சு குவான்டிட்டி வேறுன்னு. கரெக்டாக Q1 Q2 சார்ஜஸோட அமௌண்ட் வேறு, இதில் இருக்கக்கூடிய ரேடியஸு வேறு. ஸோ அப்போ அமௌண்ட் வேறுன்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய டென்சிட்டினா தமிழில் அடர்த்தின்னு சொல்லுவோம், அதுவும் வேறு தான். கிளியர்? இப்போது எனக்கு sigma 1 R1 will be equal to sigma 2 R2ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது sigma R கரெக்டாக. ஸோ அப்போ இது sigma Rன்னு எழுதலாம், ஏன்னா R1 R2 இல்லாமல் காமனாக, ஏன்னா ரெண்டு சேம்னு வந்துருச்சு. கிளியர்? ஏன்னா நமக்கு பொட்டன்ஷியல் சேம் அப்படின்னு சொன்னால இங்கே சேம் sigma R அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போது sigma R will be equal to constant. இதோட மீனிங், இந்த மீனிங் வந்து என்ன சொல்லுது, கான்ஸ்டன்ட். ஏன்னா சேம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான் சொல்லி ஆகணும். சரி, இதுலேருந்து என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வேர்ட்லேருந்து எதுவுமே அவங்க சொல்ல வரல. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, அதை போடுறோம் பாருங்கள். அதை போட்டோன்னா நீங்களே சொல்லிவிடுவீங்க ஈஸியாக. இந்த R இருக்குல்ல, இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்கள். இந்த R அந்த சைட் போச்சுன்னா எனக்கு 1/R ஆகும். sigma ஈக்குவல் டு 1/R கான்ஸ்டன்ட். கரெக்டாக? கிளியர்? புரியும், பொறுமையாக பாருங்கள். நமக்கு ஃபிசிக்ஸ் ரூல் படி இந்த ஈக்குவலும் எப்படி, இந்த ஈக்குவலும் இந்த கான்ஸ்டன்ட், இந்த ஈக்குவல் கான்ஸ்டன்ட் இது ரெண்டு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இதை எப்படி எழுதலாம்னா சிக்மா ப்ரொபோஷனல் டு 1/R, அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கரெக்ட்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/R. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலோட மீனிங் உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன நீங்களே சொல்லுங்கள். ஆர் இன்வெர்ஸ்லினா என்ன, அதாவது டைரக்ட்லி அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேடியஸ் கம்மியாக இருக்குது, புரியும்? ரேடியஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது கம்மியாக இருந்தது அப்படின்னா எனக்கு இது சிக்மா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சிக்மான்றது என்ன சொன்னால் சார்ஜ் டென்சிட்டி. ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். புரியும்? மறுபடியும் சொல்கிறேன், ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ரேடியஸ் அதிகமாக இருந்ததுன்னா சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலோட மீனிங் ஒன்று இன்க்ரீஸ்னா இன்னொன்று டிக்ரீஸ். இவ்வளோ தான் விஷயம். ஸோ வேறு எதுவும் சொல்லாம விட்டேனா, எல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அது இங்கேயே சொல்லியிருக்கணும். டோட்டல் சார்ஜ் அதாவது இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் Q ஈக்குவல் டு Q1 + Q2. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் ஓகே ஃபைன். டோட்டல் சார்ஜ் நெட் சார்ஜ் தான் நம்ம, இது Q1 இது Q2. ஸோ பொட்டன்ஷியல் வந்து சேம், எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன், வேறு எதுவும் சொல்லாமல் உடலை. தமிழ் மீடியத்துக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் எதிர்த்தகவுன்னு சொல்லுவோம். ஒன்று அதிகமாக இருந்ததுன்னா இன்னொன்று கம்மியாகும். இது வந்து மின்துகளின் அடர்த்தி, இது ஆரம். ஆரம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா மின்துகளின் அடர்த்தி கம்மியாக இருக்கும். ஆரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா மின்துகளின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடர்த்தினா இது ரெண்டுத்துக்குள்ள அந்த அட்ராக்ஷன் வச்சுக்குவோம், இல்லை ரிப்புல்சன் அந்த மாதிரி, இல்லை கேப்பு. ஸோ அந்த நெருக்கம் அப்படி கூட நம்ம சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான். ஸோ டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.